viewers, welcome to பௌர்ணமி சமையல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா 3 அசத்தலான டிஷ் தாங்க பார்க்க போறோம். ரவா இட்லி, அதுக்கு ஏத்த சுவையான தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் ரவா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ரவா இட்லி ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ நெய் விட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து நெய் விட்டுக்கிறேன். முதல்ல நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்குவோம். கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், குருமிளகு 1/4 ஸ்பூன், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்திக்குவோம். இப்போது இதில் நம்ம வந்து ஒவ்வொன்றும் அதோட ஃப்ளேவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஒன்றொன்னா சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உண்டான இஞ்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம துருவி வச்ச கேரட் இது சேர்த்திக்குவோம். கேரட் நல்லா வணங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கேரட் நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்தது 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவை இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து 3/4 கப் உண்டான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம வந்து 1 கப் ரவை இதோட சேர்த்திக்கலாம். ரவை வந்து நீங்கள் வறுக்கணுங்கிறது இல்லை, இதில் போட்டே நீங்கள் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவை வந்து நல்லா வணக்கி விட்டுட்டோம். இப்போ அடுத்தது இதோட பெருங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம மெஷர் படி 1 கப் உண்டான அளவுக்கு தயிர் சேர்த்திக்குவோம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்திக்குவோம். அடுத்து இதுக்கு வந்து சோடா உப்பு நமக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு கலக்கினா போதும், அதிகம் வேண்டாம். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு கலந்து விட்டுருவோம். அடுத்து நம்ம தயிர் எடுத்த அதே கப்லேயே ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்துருக்க, அதை இதோட சேர்த்திக்கணும். இப்போ நம்ம வந்து தண்ணி எல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கலந்து விடும்பொழுது அது வந்து குக் ஆகிடும். அப்படி குக் ஆகும் பொழுது நம்ம வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் இறுக்கமாயிரும். இப்போ நமக்கு பாருங்க, இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து நம்ம அடுத்தது கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துங்க. ஏன்னா வந்து இந்த இட்லி மாவு பதத்துக்கு நம்ம ஊற்றணும். அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி அளவாக பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம இந்த மாதிரி லூஸாகவும் இருக்கணும். அதே டைமில் ரொம்ப தண்ணி அதிகமாக இல்லாமல் இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு உண்டான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாவு வந்து நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் உடனே இட்லி ஊற்றிடலாம். இப்போ நீங்கள் இந்த மாவு வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து ஊற்றிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னாலாம் சரி வராது. அப்போவே அது சுடணும். இப்போ நம்ம இதெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இதில் இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சிடலாம். சில பேர் வந்து இட்லி குக்கரில் கூட இதை ஊற்றி வைக்கலாம். இப்போ நம்ம வந்து இது 6லேருந்து ஒரு 8 இல்லாட்டி 9க்குள்ளே தான் பாயில் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் பாயில் பண்ணாதீங்க. A few minutes later. இப்போ வந்து 8 நிமிஷம் ஆச்சு எனக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம்.
பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இட்லி வந்து தயாராகிடுச்சு பாருங்கள். இதே நான் சொன்ன மாதிரி அளவுகளோடு நீங்கள் செய்யணும். அதிக நேரமும் இட்லி நீங்கள் வேக வைக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 9 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க. இப்போ நான் வந்து கையில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா உள்ளுக்குள்ளார. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ சூப்பராக இட்லி வந்துருக்கு பாருங்கள், நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் ரவா இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. அடுத்தது நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு சின்ன சைஸ் தேங்காய் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்திடலாம். அது ஃபுல்லுமே நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தேங்காய் சட்னி வந்து எப்போவுமே அரைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காயோட அளவு வந்து அதுக்கு அதிகமாக இருக்கணும். கடலை வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. அடுத்து பச்சை மிளகா 4 மிளகா நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணாலும் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை அதிகமாக வேணாலும் கொஞ்சம் 1 மிளகா சேர்த்திக்கோங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்திக்குவோம். மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்திக்குவோம். இஞ்சி இந்த சைஸு நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இவ்வளவுதான் நம்ம தேங்காய் சட்னிக்கு போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிடுவோம். இப்போ நான் இதை வந்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து கெட்டி சட்னியாக வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்தியாப்போ குறைவாக சேர்த்திக்கோங்க. இல்லை லூஸாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1 minute 37 seconds later. பாருங்கள், தேங்காய் சட்னி வந்து நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்ணி சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் புளி கூட சேர்த்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் கெடாமல் இருக்கும். அடுத்தது இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சட்னி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் உண்டான அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு போடுறோம். இந்த வெள்ளை உளுத்தம் பருப்பு வந்து கருக விட்டுறாமல் கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி லைட் கலரில் லைட் ப்ரௌன் ஷேட் வரும்போது நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திருங்க. பாருங்கள், இந்த ஷேடு வந்துருச்சு. நம்ம எடுத்து கருவேப்பிலை சேர்த்திருவோம். அடுத்தது காஞ்ச வரமிளகா 3 இதோட சேர்த்திடுறேன். அவ்வளோதான், நம்ம தேங்காய் சட்னிக்கு உண்டான தாளிப்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை அதோட சேர்த்திடலாம். இப்போ நம்ம இதோட இது சேர்த்திடுவோம் தாளிப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான தேங்காய் சட்னி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரவா தோசை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து முதல்ல அளவு சொல்லிடுறேன். ரவை வந்து 1 கப் அளவு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 3/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. மைதா வந்து அதில் ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம 1 கப் அளவு உண்டான ரவை இதில் சேர்த்திக்குவோம். நீங்கள் ரவை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரவை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டே நீங்கள் சேர்த்திக்கோங்க. அடுத்து 3/4 கப் அளவுக்கு உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவு உண்டான மைதா மாவு சேர்த்திக்குவோம். அடுத்து இப்போ இந்த மாவு கூட நம்ம ஒன்றா சேர்த்திக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உண்டான குருமிளகு சேர்த்திக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி தழை சேர்த்திக்குவோம். அடுத்து சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அடுத்து வெள்ளை எள்ளு அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. அடுத்து இஞ்சி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த அளவுக்கு ஒன்று சேர்த்திக்கோங்க. அடுத்து இந்த முந்திரி இதோட சேர்த்திக்குவோம்.
இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து உடனே நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்திக்கணும். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரே முட்டை இது பண்ணால் உங்களுக்கு கலக்கறக்கு வராது. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றும்போது இது பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கலக்க முடியுது. ஒரே முட்டை ஊற்றினா நம்ம இந்த அளவுக்கு கலக்க முடியாது. இப்போ நான் அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட வந்து உங்களுக்கு தண்ணியினோட அளவு வந்து இப்போ நம்ம டம்ளரில் தண்ணி எடுத்து ஊற்றினா எப்படி கீழே போகுமோ, ஸோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி மாதிரி இது ஊற்றிக்கணும். கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு. பாருங்கள், நம்ம தோசைக்கல்லில் ஊற்றினோம்னா அது அப்படியே ஓடணும். அந்த மாதிரி இருக்கணுங்க ரவா தோசைக்கு. இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணுங்க. இப்போ இது மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கல்லில் தோசை ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த ரவா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம கல் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது மாதிரி சரி பண்ணி வச்சுக்கலாம். தேய்ச்சி விட்டு சரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் சொல்ல போகிறேன். இது கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு வந்து ஊற்றின உடனேயே ஆயில் சேர்க்கக்கூடாது. அதை ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்துட்டு அது அப்படியே மாவு மேலே எழுந்து வரும் பாருங்கள். அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் வந்து ஆயில் சேர்க்கணும். அப்புறம் ஆயில் சேர்த்த உடனேயே நீங்கள் மேலே வந்து சட்டுக்கத்தை வச்சு தேய்க்கக்கூடாது. ஒரு 60% அந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சட்டுக்கத்தை வச்சு ஈவனாக எல்லா பக்கமும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் மெத்தடில் நீங்கள் இந்த தோசை சுடணும். இது தோசை ஊற்றுறது வந்து நீங்கள் இது மாதிரி டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும். இப்போ எப்படி ஊற்றுறேன்னு காட்டுறோம். டம்ளர் வந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு தூக்கி வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நமக்கு ஒரு 60% குக் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இப்படி கரண்டி வச்சு நம்ம கரெக்ட் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ நம்ம வந்து ஃப்ளாட்டாக ஸ்கொயர் கல்லாக இருந்தால் நீங்கள் அப்படியே இருக்கும். இதை வந்து கொஞ்சம் சென்டரில் குழியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி வேக வச்சிடலாம். வந்ததுக்கப்புறம் ஸோ இப்போ நமக்கு எடுத்துடலாம் தோசை. பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இப்படி தான் இருக்கணும். இதை மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தோசை ஊற்றணும். எப்போ வந்து உங்களுக்கு தோசை வந்து உள்ளே மொத்தமாக இருக்குதோ அப்போ ப்ரிப்ரேஷன் வந்து உங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ நம்ம சூப்பராக ரவா ரோஸ்ட்டு தயாராகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு சூப்பரான ரவா தோசை தயாராகிடுச்சு. நீங்கள் வந்து இதே மாதிரி இதில் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து மொத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. முருகலாம் இதே மாதிரி ரவா தோசை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்காய் சட்னி வந்து நான் சொன்ன ப்ரிப்ரேஷனில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.